ஓம் சாந்தி. 28/5/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நாடகத்தின் சக்கரம் முடிய போகிறது. நீங்கள் ஷீர்கண்டு என்ற இனிப்பை போல புதிய உலகத்திற்கு வர வேண்டும். அதாவது அன்பாகவும் இனிமையாகவும் ஆகி புதிய உலகுக்கு வர வேண்டும். அங்கே அனைவரும் அன்பாகவும் இனிமையாகவும் பால் பாயசம் போல் இருப்பார்கள். இங்கு உப்பு தண்ணீர் போல் இருக்கிறார்கள். கேள்வி: மூன்றாம் கண்ணுடைய குழந்தைகள் நீங்கள் எந்த ஞானத்தை புரிந்து கொண்டு திரிகால தரிசியாக முக்காலத்தையும் அறிந்தவராக ஆகிவிட்டீர்கள்? பதில்: இப்போது உங்களுக்கு முழு உலகத்தை பற்றிய வரலாறு மற்றும் பூகோளத்தின் ஞானம் கிடைத்துவிட்டது. சத்யுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு பூகோளத்தை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மா ஓர் உடலை விட்டுவிட்டு இன்னொரு உடலை எடுக்கிறது என்று ஞானத்தின் மூன்றாவது கண் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. சமஸ்காரம் ஆத்மாவுக்குள் தான் இருக்கிறது. குழந்தைகளே, பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தன்னைத்தான் ஒரு அசரீரி ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாடல்: பொறுமையாய் இரு மனிதனே. ஓம் சாந்தி. கல்ப கல்பமாக குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது. மேலும் குழந்தைகளும் புரிந்துள்ளனர். இப்போது சீக்கிரமாக சத்தியுகம் வர வேண்டும். ஆக இந்த துக்கத்திலிருந்து விடுபடுவோம் என்று மனம் விரும்புகிறது. ஆனால் நாடகம் மிகவும் மெதுவாக நகர்ந்து செல்கிறது. மீதி உள்ள காலம் மிகவும் குறைவுதான் என்று தந்தை பொறுமையாக இருக்க அறிவுறுத்துகின்றார். பெரிய மனிதர்களின் மூலமாகவும் உலகம் மாற வேண்டும் என்ற சப்தமும் கேட்கும். போப் மற்றும் யாரெல்லாம் பெரிய மனிதர்களோ அவர்களெல்லாம் உலகம் மாறக்கூடியது என்று கூறுகின்றனர். நல்லது. இல்லையெனில் பிறகு அமைதி எப்படி ஏற்படும்? இந்த நேரம் அனைவரும் உப்பு தண்ணீர் போல இருக்கிறார்கள். இப்போது நாம் இனிமையாக அன்பானவராக ஆகின்றோம். அந்த பக்கத்தில் நாளுக்கு நாள் உப்பு தண்ணீராக ஆகின்றனர். தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்து விடுவார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் நடக்கிறது. இந்த நாடக சக்கரம் இப்பொழுது முடிவடைகிறது. பழைய உலகம் முடிகிறது. புதிய உலகம் படைக்கப்படுகிறது. புதிய உலகம் பழையதாக, பழைய உலகம் புதியதாக மீண்டும் ஏற்படும். இதனை காலத்தின் சக்கரம், உலகத்தின் சக்கரம் என்று கூறப்படுகிறது. மீண்டும் சுழல்கிறது. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பழைய உலகம் புதியதாகும் என்று சொல்ல முடியாது. குழந்தைகள் இதனை நல்ல முறையில் புரிந்துள்ளீர்கள். பக்தி முற்றிலும் தனிப்பட்டதாகும். ராவணனோடு பக்தியின் சம்பந்தம் இருக்கிறது. ஞானத்தின் சம்பந்தமோ ராமனோடு இருக்கிறது. அதாவது பரமாத்மா என்ற ராமரோடு இருக்கிறது. இப்போது இதனை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஹே பதீத்த பாவனரே, வாருங்கள், புதிய உலகை உருவாக்குங்கள் என்று தந்தையை அழைக்கிறார்கள். புதிய உலகத்தில் நிச்சயமாக சுகம் இருக்கும். இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சிறிய மற்றும் பெரிய குழந்தைகள் அனைவரும் புரிந்திருக்கிறீர்கள். இந்த நாடகம் முடிகிறது. நாம் மீண்டும் சத்யுகத்திற்கு செல்வோம். பிறகு 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி வருவோம். சுயம் ஆத்மாவிற்கு தரிசனம் ஏற்படுகிறது. சிருஷ்டி சக்கரத்தின், அதாவது ஆத்மாவிற்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்துவிட்டது. இதைத்தான் திரிநேத்ரி என்று கூறப்படுகிறது. இப்போது நீங்கள் திரிநேத்ரியாக 3 கண்ணை உடையவர்களாக இருக்கிறீர்கள். மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் ஸ்தூலமான கண்கள் மட்டுமே உள்ளன. ஞான கண் வேறு யாருக்கும் இல்லை. திரிநேத்ரி ஆவதன் மூலம் நீங்கள் திரிகாலதரிசி ஆகிறீர்கள். 3வது கண்ணை உடையவராக ஆவதன் மூலம் நீங்கள் முக்காலத்தையும் அறிந்தவராக ஆகிறீர்கள். ஏனென்றால் ஆத்மாவிற்கு
ஞானம் கிடைக்கிறதல்லவா? ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்துக்கொள்கிறது. சமஸ்காரம் ஆத்மாவுக்குள் இருக்கிறது. ஆத்மா அழியாதது. பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள் என்று தந்தை இப்பொழுது கூறுகின்றார். தன்னைத்தான் அசரீரி என்று புரிந்து கொள்ளுங்கள். தேகம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். நாம் அரைக்கல்பமாக பரமாத்மாவை நினைவு செய்து வந்தோம் என்றும் புரிந்திருக்கிறீர்கள். எப்போது அதிகமாக துக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அதிகமாக நினைவு செய்கின்றனர். இப்பொழுது எவ்வளவு துக்கம் இருக்கிறது? இதற்கு முன் இந்த அளவு துக்கம் இல்லை. வெளிநாட்டிலிருந்து மற்றவர்கள் இங்கு வந்த பிறகு ராஜாக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு பிரிந்து சென்று விட்டனர். சத்யுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் மட்டுமே இருக்கும். இப்பொழுது நாம் சத்யுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு பூகோளத்தை புரிந்திருக்கிறோம். சத்யுகம் திரேதாயுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது. அவ்வாறு ஒரே ஒரு ராஜ பரம்பரை வேறு யாரும் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு இடையே பாருங்கள் எவ்வளவு பிரிவுகள் உள்ளன. அங்கே முழு உலகமும் ஒருவரின் கையில் இருந்தது. இவ்வாறு சத்யுகம் திரேதாயுகத்தில் மட்டுமே இருக்கும். இந்த எல்லையற்ற வரலாறு மற்றும் பூகோளம் இப்பொழுது உங்களுடைய புத்தியிலே இருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இப்போது சிருஷ்டி மாறக்கூடிய லீலை, சிருஷ்டி அதாவது உலகம் மாறக்கூடிய லீலை நடக்கிறது. எனவே தன்னையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். இனிமையானவராக, அன்பானவராக, பால் பாயசம் போல் இருக்க வேண்டும். 2. அதிகாலையில் எழுந்து ஒரு தந்தையின் நினைவில் அமர வேண்டும். அந்த நேரத்தில் வேறெந்த நினைவும் வரக்கூடாது. பழைய உலகத்தில் மீது எல்லையற்ற வைராக்கியம் உடையவராகி 5 விகாரங்களை துறந்து விட வேண்டும். வரதானம். எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருந்து கொண்டு சேவையின் பற்றுதலில் இருந்து விலகிய மற்றும் அன்பான உலக சேவாதாரி ஆகுக. எல்லைக்கு அப்பாற்பட்ட மனோநிலையில் நிலைத்திருந்து கொண்டு சேவையின் பற்றுதலில் இருந்து விலகிய மற்றும் அன்பான உலக சேவாதாரி ஆகுக. விளக்கம். உலக சேவாதாரி என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்திதியிலே நிலைத்திருக்கக்கூடியவர்கள். அத்தகைய சேவாதாரிகள் சேவை செய்யும் பொழுது விலகிய மற்றும் தந்தைக்கு அன்பானவராகவும் இருப்பார்கள். அவர்கள் சேவையின் பற்றுதலில் வசமாவதில்லை. ஏனென்றால் சேவையின் பற்றுதலும் கூட ஒரு தங்கத்தால் ஆன சங்கிலி போன்றதாகும். இந்த பந்தனம் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்து எல்லைக்கு உட்பட்டதிலே கொண்டு வந்துவிடும். எனவே தேகத்தின் நினைவில் இருந்து, ஈஸ்வரிய சம்பந்தங்களில் இருந்து, சேவைக்கான சாதனங்களின் பற்றுதலில் இருந்து விலகியவராக மற்றும் பாபாவுக்கு அன்பானவராக ஆகுங்கள். அப்போது விஸ்வ சேவாதாரி என்ற வரதானம் உங்களுக்கு கிடைத்துவிடும். மேலும் சதா வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன். வீணான சங்கல்பங்களை ஒரு வினாடியில் நிறுத்துவதற்கான ஒத்திகை செய்யுங்கள். அப்போது நீங்கள் சக்திசாலி ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டி என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். உங்கள் அனைவரின் முதல் பிரவிற்த்தி தேகத்தின் பிரவிற்த்தி ஆகும். உங்கள் அனைவரின் முதல் குடும்பம் அல்லது ஈடுபாடு தேகம் என்பதன் மீதாகும். அதன் பிறகு தேகத்தின் சம்பந்தங்களின் பிரவிற்த்தி ஆக முதல் ஈடுபாடு தேகத்தின் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் தூய்மையாக்க வேண்டும். எதுவரை தேகம் என்ற குடும்பத்தை தூய்மை ஆக்கவில்லையோ அதுவரை தேக சம்பந்தங்களின் ஈடுபாடு
எல்லைக்கு உட்பட்டதாக இருந்தாலும் எல்லையற்றதாக இருந்தாலும் அதையும் பவித்திரமாக்க முடியாது. எனவே முதலில் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். தனது சரீர வடிவமான வீட்டை, அதாவது சங்கல்பங்களை, புத்தியை, கண்களை மற்றும் வாயை ஆன்மீகமாக, அதாவது தூய்மையாக ஆக்கிவிட்டீர்களா? அத்தகைய தூய்மையான ஆத்மாக்கள்தான் மகான் ஆத்மா ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.